ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகாஷ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு துளி எண்ணெய் கூட சேர்க்காம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்நாக்கை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 1 கப்பு அவல் வந்து எடுத்துட்டுருக்கேன். நான் வந்து ரொம்ப தின்னான அவல் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்துட்டு அந்த அவல் வந்து மூழ்கிற அளவு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு அரை கப்புக்கு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து குண்டு அவல் எடுக்கிறதா இருந்தால் அதை நல்லா அலசிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். இது வந்து ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஊறினாலே இது ஊற வச்சாலே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஒரு பெரிய பவுலில் நம்ம ஊற வச்சுருக்கிற அவலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவல் சேர்த்த பிறகு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பிறகு இது கூட ஒரு 1/4 கப்பு பொடிசாக நறுக்கிய வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா அம்ச்சூர் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா சாட் மசாலா, ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கை நிறைய கொத்தமல்லி தழைங்களை சேர்த்துக்கலாம். பிறகு ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு புளிப்பு சுவை இதுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து பியூர்லி ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையுமா சேர்த்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதிலிருந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பிறகு இதை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அந்த கட்லெட் தட்டுற மாதிரி, கட்லெட்டுக்கு வர ஷேப் மாதிரி கொஞ்சமாக அந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம சில டைம்ஸ் வந்து நம்ம இதில் வந்து கண்டிப்பாக நமக்கு கையில் வந்து ஒட்டும் பண்ணும்போது அப்போ வந்து சில பேர் வந்து நம்ம எண்ணெய் வந்து சேர்ப்பாங்க. நான் வந்து ஒரு துளி எண்ணெய் கூட இதில் சேர்க்காம தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். அப்படி உங்கள் கையில் வந்து அந்த மாதிரி ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கையில் ஒட்டாது. அதே மாதிரி இது பண்ணுறது வந்து நீங்கள் ரொம்ப திக்கான அளவாக பண்ணிடாதீங்க. ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காம தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் வந்து நீங்கள் தின்னாவே பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த கட்லெட்ஸுங்களை வந்து நம்ம இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த வச்ச சைடு வந்து நல்லா வேகட்டும். பிறகு இதை வந்து மூடி எடுத்துட்டு கொஞ்சமாக ஒன்று வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு திரும்பவும் மூடி போட்டு அடுத்த சைடும் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நான் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காம தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். இப்போ திரும்பவும் நான் மூடி போட்டு இந்த சைடும் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதே மாதிரி நம்ம மூடி போட்டு பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற கட்லெட்டும் ஓரளவு நல்லா வெந்துடும். அதே மாதிரி அடியில் வந்து எண்ணெய் சேர்க்காமல் இருந்தால் கூட அடியில் வந்து அது ஃப்ரை ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அது கலர் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் சேர்க்காமையே இந்த கட்லெட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான போஹா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது அவல் உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எண்ணெயும் சேர்க்காமல் பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இது இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
எண்ணெயே சேர்க்காமல் ஃப்ரை பண்ணுறோமே இந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குமோ தவிர மற்றபடி எந்த குறையும் இந்த கட்லெட்டில் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கட்லெட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.